தமிழகத்திற்கு மட்டுமில்லாமல் இந்தியாவிற்கே பல பதக்கங்களை வென்று கொடுத்து பெருமைகளை தேடித்தரும் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுகிறதா நம் தேசத்தில்? அவர்களுக்கான உரிமைகள் என்று ஒன்று இருக்கிறதா என்று நாம் இங்கு விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். திரு விஜய் சார், நீங்க சொல்லுங்க. இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலை வாய்ப்புகளை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ சாதாரணமா நல்ல உடல் தகுதியோடு இருக்கக்கூடிய ஏபிள்ட் பர்சன், ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வெற்றி பெற்று விட்டு வந்தால், அதாவது இப்போ சர்வதேச அளவில் ஜெயிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு உயர் பதவிகளுக்கான வேலை வாய்ப்புகள் இங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு ஒண்ணு இருக்கு. மாற்றுத்திறனாளிகளுக்கு அப்படி ஒன்று இருக்கிறதா? அந்த மாதிரி இந்த மாதிரி வந்து அந்த மாதிரி ஒரு கோட்டா இல்ல. இது இல்ல தமிழ்நாட்டுல இல்ல. ஆனா அது வந்து கொண்டு வந்தாச்சு, ஜியோ போட்டாச்சு. உங்களுக்கு வந்து இன்னும் அது வந்து ரெடி பண்ணிட்டோம், பட் இன்னும் பாஸ் பண்ணாம இருக்கு, கடைசி கட்டத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து இன்ன வரைக்கும் நாங்க வந்து இதை வந்து ப்ரெஷர் பண்ணி கேட்டதுனால. ஆனா நான் ஒரு விஷயம் சொல்றேன் சார். எப்படின்னா, இதை நேரா போயிட்டு ஒரு அதிகாரிகளை பார்த்து ஏன் எங்களோட வேலை வாய்ப்பை பத்தி என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்கப்பா, உங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல வந்து வேலை கிடைச்சிடும் சொல்றாங்க. ஆனா தகவல் அமைப்பு சட்டம்னு ஒண்ணு இருக்கு, அதுல போட்டு இந்த மாதிரி உடல் ஊனமுற்ற வேலை வாய்ப்புக்காக என்ன ஆச்சுன்னு அப்படின்னு கேட்டா, உடல் ஊனமுற்ற விளையாட்டு வீரர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை பத்தி இன்னும் ஒரு தகவலும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தகவல் அமைப்பு சட்டத்துல இது இருக்கு. ஓகே, நீங்க ஆர்டிஐல கேக்கும்போது அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லன்னு வருது. நேர்ல போய் கேக்கும்போது போட்டாச்சு, கடைசி கட்டத்துல இருக்குன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா வந்து அதுல என்ன பாத்தீங்கன்னா, எஸ்டிஐடில இருந்து எந்த ஒரு உடல் ஊனமுற்ற விளையாட்டு வீரர்களும் நல்ல எந்த ஒரு சிறப்பு உதவிகளும் வாங்கினது இல்லைன்னு இருக்கு. ஆனா நான் வந்து ஏர்ஃபேர் வாங்கியிருக்கிறேன். எஸ்டிஐடில போய் ஏர்ஃபேர் வாங்கியிருக்கிறேன். தகவல் அமைப்பு சட்டத்துல போட்டா அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வருது. இப்படி இருக்கும்போது அப்புறம் எப்படி சார் எங்களுக்கு வந்து இந்த வேலை வாய்ப்புகளுக்காக வந்து இவங்க வந்து கரெக்டான வேலை நடந்து நாங்க இன்னும் வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, வரும் 10 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் வரைக்கும் வரல. சோ நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல வந்து நீங்க ஒரு 10 பிளேயர்ஸ் வந்து ரெகனைஸ் பண்ண பிளேயர்ஸ். வெளிநாடுகள்ல எப்படி இருக்கு? நம்ம ஊர்ல இப்படி இருக்கு நிலைமை. வெளிநாட்டுல நான் வந்து அது சொல்லி ஆகணும் சார். என்னோட ஃப்ரெண்டு வந்து தாய்லாந்துல இருக்காரு. நேம் வந்து பிச்சர்னு பேரு. அவர் தான் என்ன ட்ரெயின் பண்ணாரு. ஸோ ஏன் ட்ரெயின் பண்றது காரணம் என்னன்னு சொல்றேன் பாருங்க. ஏஷியன் கேம்ஸ்ல வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது, உன்னோட ஸ்டைல் நல்லா இருக்கு விஜய், பட் டெக்னிக் இல்லை உனக்கு, நீ டெக்னிக்கா நீ கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டேன்னா கண்டிப்பா நீ நல்லா அச்சீவ் பண்ணலாம், நல்ல பவர் இருக்கு அப்படி சொன்னப்ப. ஸோ நீ என் கூட வந்துரு, தாய்லாந்து வந்துரு, 1 month இருந்து என் கூட ட்ரெயின் பண்ணினாரு. ஏன்னா இந்தியாவில் வந்து பேராக்குன்னு ஒரு ட்ரெயினர் இல்லை. இதுதான் உண்மை. பேராக்குன்னு அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும், இந்த ஈவெண்ட்டுக்கு எப்படி கொடுக்கணும். விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் இருக்கிறவங்களுக்கே பாரா ஸ்போர்ட்ஸ் இருக்கான்னு தெரியலன்னு சொல்றீங்க. அப்புறம் அதுக்கு தனியா எப்படி ஒரு அதிகாரியை நியமிப்பாங்க? கண்டிப்பா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, அதனால நான் வந்து அங்கே தாய்லாந்து போயிட்டு அவர்கிட்ட ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். பட் அவர் வந்து அவரோட ஃபினான்சியல் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சின்ன வயசுல வந்து ஒரு சாதாரண விவசாய குடும்பத்துல இருந்து வந்த ஒரு ஆள். ஆனா அவர் வந்து BMW கார் வச்சிருந்தாரு, இண்டிவிஜுவல் ஹவுஸ், ஜாப் செக்யூரிட்டி எல்லாமே இருந்துச்சு. நான் கேட்டேன், பிச்சர் எப்படி இதெல்லாம் வந்துச்சு, நீ நல்லா ரிச்சான ஆளான்னு கேட்டேன். இல்லை விஜய், நான் வந்து ஒரு விவசாயியோட பையன் தான், நான் வந்து 7வது பையன், எங்கள் வீட்டில் நான் வேலைக்கு ஆக மாட்டேன் அப்படின்னு நினச்சாங்க. பட் நான் ஸ்போர்ட்ஸில் டெவலப் ஆகிறத பார்த்துட்டு எங்கள் கவர்மெண்ட் வந்து எனக்குன்னு ஒரு ட்ரைனிங் செக்டர் ரெடி பண்ணி கொடுத்து, அங்கே ட்ரெயின் பண்ணிக்கோ அப்படின்னு கொண்டாந்து கொடுத்துட்டு, மந்த்லி வந்து என் குடும்பத்துக்கு ஒரு ஊதியத்தை கொடுத்தாங்க. எனக்கு அதுக்கப்புறம் என்ன வேலை இருக்குது, ப்ராக்டிக்ஸ் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் அச்சீவ் பண்ண ஆரம்பித்தேன். 2006 ஏதென்ஸ் ஒலிம்பிக்கில் நான் கோல்டு மெடல் வின் பண்ணேன். ஸோ எனக்கு எல்லாமே கிடச்சி. என்ன கவர்மெண்ட் வந்து இன்ன வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. எந்த ஈவெண்ட் போனாலும் சரி, நான் வந்து தாய்லாந்து டீம்லேருந்து போகும்போது எனக்கு வந்து கவர்மெண்ட் ஃபுல் சப்போர்ட் இல்லாமல் நான் போக மாட்டேன், கவர்மெண்ட் தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. வெளிநாட்டை பொறுத்தளவுக்கு ஒரு விளையாட்டு மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கு வந்து, அதாவது நலத்திட்ட உதவிங்கிறது கிடையாது சார். என்ன வந்து ஏபிள்ல என்ன பண்றாங்களோ அது வந்து மாற்றுத்திறனாளிக்கு போய் சேர்ந்துரும். இங்க வந்து நாங்க கேட்டுட்டு இருக்கோம், ஐயா எங்களுக்கு ஏதாவது செய்யுங்கன்னு கேட்டுட்டு இருக்கோம். அங்க அப்படி கிடையாது. என்ன ஈக்குவல், அவங்களுக்கு என்ன இருக்கோ அதை இது கொடுத்துட்றாங்க. இங்க வந்து எங்களுக்கு அந்த லெவல்காச்சும் கொஞ்சம் பண்ணாதீங்கலாம், பண்ணலன்னா பரவாயில்ல, கொஞ்சம் அது கீழேயாச்சும் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். இதான் இங்க நடக்கிறது. சரி, நூறு, நீங்க வந்து 2010ஆம் ஆண்டு ஆசிய விளையாட்டு போட்டிகள்ல நீங்க வந்து வெண்கல பதக்கம் ஜெயிச்சிருக்கிறீங்க. அதாவது சைனால நடந்த போட்டி. நீங்க பார்த்த வரைக்கும் சைனால இருக்கிற விளையாட்டு வீரர்களுக்கும் இந்தியாவில் இருக்கிற விளையாட்டு வீரர்களுக்கும் என்ன வித்தியாசம்? அங்க இருக்கிற மக்கள் மாற்றுத்திறனாளி வீரர்களை எப்படி பாக்குறாங்க, இங்க எப்படி பாக்குறாங்க? நான் வந்து சார் 2000 வந்து பேரா ஏஷியன் பண்ணும்போது, அதில் வந்து அங்கே வந்து ஒரு கோச்சர்ன்ற முறையில் வந்து நல்ல ஒரு கவர்மெண்ட்டு அவங்களுக்கு முறையான ஒரு கிட் பேக்கோட கேவ் ஷூட்டு எல்லாமே வந்து பக்காவாக அந்த அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையாக நம்ம ரஞ்சித் அண்ணனுக்கு தெரியும், என் நண்பர் விஜய் சாருக்கு தெரியும், நாங்கள் அங்கே ஓப்பன் செரமனிக்கு போகும்போது எங்களுக்கு ட்ராக் ஷூட்டே கிடைக்கல. அது கேட்டு பாருங்க. ஏன்னா நாங்கள் அந்த அளவுக்கு நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் நீங்கள் சைனானோடதே வந்து எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இது வரைக்கும் நான் வந்து இந்தியாவில் வந்து இவ்வளோ பதக்கங்கள் வென்றிருக்கேன்னு நான் சொன்னாதான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. பொதுமக்கள் கூட
ஓ இந்த மாதிரி ஈவெண்ட் இருக்கா, இந்த மாதிரி நான் ஜெயிச்சிருக்கீங்களா அப்படின்னு நினைச்சிட்டு ஓகேப்பா அப்படின்னு கை கொடுத்துட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். நான் இன்ன வரைக்கும் இந்தியாவில் என்கிட்ட யாரும் ஒருத்தர் ஆட்டோகிராஃப் வாங்கினதில்ல. நான் சைனாவில் வந்து என்னோட ஈவெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் போய் அடுத்த ஈவெண்ட் பார்க்கறதுக்காக உட்காந்துட்டு இருக்கேன். நான் ஒரு பிளேயர் என்னை ரெகனைஸ் பண்ணி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்கூல்ஸு, அங்கே இருக்கிற விவசாயிகள் தான் வந்து மீட் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களாம் வந்து என்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கினாங்க. நான் ஒரு 1000 பேருக்கு மேலே ஆட்டோகிராஃப் போட்டு என்னால் முடியல போதும் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். அந்த அளவுக்கு வந்து அங்கே வந்து ஒரு விளையாட்டுத்துறையில் இருக்கிற ஒரு மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கு வந்து சல்யூட் பண்றாங்க. ஆனா இங்க வந்து நான் வந்து மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்னா ஒரு விளையாட்டு இருக்கிறதே இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியறது இல்ல, அந்த அவேர்னஸ் இல்ல இங்க. இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் இருக்கு. நாம தொடர்ந்து பேசுவதற்கு முன்பு ஒரு நேயர் தொடர்புல காத்திருக்கிறார், வெங்கடேசன் என்கிற நேயர். சொல்லுங்க வெங்கடேசன், எங்க இருந்து பேசுறீங்க? உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. ஐயா, நான் வந்து மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர் தான். சொல்லுங்க. நானும் 1982 இருந்து இருக்கேன் ஸ்போர்ட்ஸ்ல. உங்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா முதல்ல இது போல ஒரு விவாத மேடையை அமைச்சு கொடுத்துருக்கீங்க. எங்களுக்கு வந்து முக்கியமா வந்து ஒரு அவேர்னஸ் வேணும். அந்த அவேர்னஸ் வந்து நீங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. இது வரைக்கும் ஒலிம்பிக் போன எங்க கிரீஷாவை கூட இது அளவுக்கு எந்த இவங்களும் எங்களை பெருமைப்படுத்தின எந்த மீடியா பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த அளவுக்கு நீங்க பண்ணி இருக்கிறதுக்கு முதல்ல வந்து எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கணும். எல்லாருமே சொல்ற ஆதங்கம் என்னன்னா ஒரு அவேர்னஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மையான விஷயம். நானும் வந்து ஒரு ஏசியா மெடலிஸ்ட். இங்க இருக்கிற அவங்களுக்கும் எங்களுக்கு நல்லா தெரியும். நான் வந்து இப்போ வந்து அரசாங்க உத்தியோகத்தில் தான் இருக்கேன். இந்த அரசாங்க உத்தியோகமே வந்து எனக்கு வந்து சுமார் 7 ஆண்டுகள் போராடி தான் எனக்கு வந்து இதை நான் வாங்கினேன். இது எனக்கு வந்து முதல்ல வந்து முதல்வர் அம்மாவுக்கு நான் நன்றி சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவங்கள வந்து சீஃப் மினிஸ்டர் பெட்டிஷன் கொடுக்கும் போது அவங்க கையால் தான் நான் நேரடியா கொடுத்தேன். அதை வாங்கி இது போல இவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அரசாங்கம் மாறிச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டில வேலை பார்த்துட்டு இருந்தேன். என்னது வந்து தேடி வந்து எனக்கு வேலை வந்தது. என்ன நான் வந்து அவங்க கிட்ட சொன்னேன், என்ன போல நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் அதை கொடுங்க, அவங்க நல்லா வருவாங்கன்னு சொன்னதுக்கு எல்லாருக்குமே அவங்க வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்காக அவங்க புட்டப் பண்ணாங்க. நான் ஒரே ஒரு குறையா சொல்ல வரல, இவங்களுக்காக ஒரு கைட்லைன்ஸ் சரியான முறையில இல்லை, ஒரு அமைப்பு இல்லை. இந்த அமைப்பு வந்து அவங்களுக்காக போய் கேட்கணும். அரசாங்கம் வந்து கேட்கிற தகவல்களை அவங்களுக்கு ஒழுங்கான முறையில கொடுக்கணும். அந்த தகவலை கொடுக்கறது யாரு கேட்டாலும் கையை மாத்தி மாத்தி காட்டுறாங்க. இப்போ MS நாகராஜன் ஒருத்தர் இருக்காரு, அவரு வந்து கொடுக்கறேன்னு சொன்னா அவரு கிருஷ்ணமூர்த்தி கையை காட்டுறாரு. கிருஷ்ணமூர்த்தி அவங்க அரசாங்கம் கூப்பிட்டு கேட்கும் போது அதுக்குரிய பதில கொடுக்கறது இல்ல. இது போல ஒரு குறை இருக்கிறதா. சரி, இப்போ உங்களுக்கு வந்து 7 ஆண்டு போராட்டத்திற்கு பிறகு வேலை வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொன்னீங்க. அந்த வேலை வாய்ப்பு வந்து எந்த அடிப்படையில கிடைச்சது? அதாவது மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர் என்கிற அடிப்படையில கிடைச்சதா அல்லது மாற்றுத்திறனாளி நலவாரியம் சார்பாக கிடைச்சதா? இல்லங்கய்யா, மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரருக்கான அடிப்படையில் தாங்க கிடைச்சது. சரி, ஆக அப்படி ஒரு ஷரத்து இருக்கு. ஒருவருக்கு வேலை கிடைச்சிருக்கு, ஆனா அதை பத்தி தெரியல யாரு. ஒருவருக்கு இல்லங்கய்யா, இது வரைக்கும் நாங்க வந்து 4 பேருக்கு மேல வந்திருக்கோம். அவங்க வந்து முறையான அமைப்பு வேணுங்கய்யா. இப்போ வந்து பாராலிம்பிக் கமிட்டி ஆஃப் இந்தியான்னு இருக்கு, அதுக்கு முறையான நிர்வாகிகள் இருக்காங்களா? அவங்க சுயநலத்தை தான் பாக்குறாங்க. இப்ப வந்து அமைப்பு இருக்கு, தமிழ்நாட்டுல ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பு வந்து அவங்களுடைய சுயநலத்தை தான் பாக்குறாங்களே தவிர பொது நலத்தை பார்க்கல. அவங்களுக்கு வந்து அந்த பொது நலன்னு ஒண்ணு இருந்தாக்க கண்டிப்பா இவங்களுக்கு உரிமைகள் கிடைக்கும். போராடுறதுக்கு போராட வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதை எடுத்து கொடுக்கிற தகவலுக்கு வந்து ஒரு அமைப்பு இருக்கும். நன்றி வெங்கடேசன், உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. தொடர்புல வந்து ஒரு வேல்யூபிளான ஒரு கருத்து சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்கு நன்றி. மேலும் ஒரு நேயர் நம்மோட தொடர்புல இருக்கிறார், அவர்கிட்ட பேசலாம். சொல்லுங்க சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. உங்களுடைய கருத்து என்ன? ஹலோ, சொல்லுங்க சார், உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. சார், என் பேர் விசு, கன்னியாகுமரி மாவட்டம். டிசபிளுக்கு பாத்தீங்கன்னா இப்போ வந்து வீல் சேர் தான் சார் ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையே. இன்டர்நேஷனல் லெவல்ல அவங்க யூஸ் பண்ற வீல் சேருக்கும் இந்தியால ஒரு புவர் டிசபிள் வந்து அந்த வீல் சேரை பார்த்துருக்கிறதுக்குள்ள கனவுல கூட அவன் நினைச்சு பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளவு தூரம் அவனுக்கு வந்து வரும் மேல அடிபட்டு அவன் ஸ்போர்ட்ஸ்ல வர்றதுக்கு முன்னாடி இந்த வீல் சேர்னாலேயே வெளியே வர வேண்டிய ஒரு தடங்கள் உண்டாயிருது. அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வீல் சேர் போன்ற அந்த மாதிரி மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கான இருந்தாலும் அவனுக்கு வந்து அந்த வீல் சேர் கிடைக்கல. ஏன்னா ரேஸ் எல்லாம் வச்சீங்கன்னா இப்போ ஒரு 40 வயசுல ஒரு டிசபிள் வந்து ஸ்போர்ட்ஸ் மீட்ல பார்ட்டிசிபேட் முடியும். ஆனா அவர் வந்து நம்ம என்கரேஜ் பண்ணோம். ஆனா ஒரு 20-22 வயசுல உள்ள ஒரு இளைஞன் வந்து அதே இதுல
ஒரு 4000 ரூபா 3000 ரூபா வீல் சேர் ஏதோ கிடைக்கிறத வச்சு அவன் போட்டிக்காண்டி கலந்துக்கிற வருவான். அது கடினமாக இருக்குதுன்னு சொல்றீங்க. உங்களுடைய கருத்துக்கு நன்றிங்க. இப்போ அவர் சொன்னதை போல எக்யூப்மெண்ட்ஸ் இல்ல அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரு வீல் சேர் நம்ம பார்த்தது கூட இல்ல அப்படிங்கிறாரு. அந்த மாதிரியான வீல் சேர் ஆக்சுவலி வந்து அவர் சொன்னது வந்து ஸ்பெக்ட்ரா வீல் சேர் சொல்லலாம். எல்லா ஸ்போர்ட்ஸ்க்குமே வந்து வீல் சேர் பீப்புள்ஸ்க்கு வந்து டிஃபரெண்ட் வீல் சேர்ஸ் இருக்கு. அதுல ரொம்ப காஸ்ட்லியான வீல் சேர்ஸ்னு பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஸ்பெக்ட்ரா வீல் சேர்ஸ். அது வந்து அரௌண்ட் 4 lakhs 5 lakhs வரும். இங்க வந்து இந்தியா அளவுல வந்து இந்த சைக்கிளிங் கேம்ஸ் இருக்கும். அதுக்கு தமிழ்நாட்டுல இருந்து ஒரு சைக்கிளிங் கொடுத்துருக்காங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு சைக்கிள் கொடுத்துருக்காங்க STATல இருந்து. அந்த டைம்ல வந்து நானும் போய் கேட்கறேன், எனக்கு வந்து ஒரு ஸ்பெக்ட்ராக்கு ரேசிங்க்கு இந்த மாதிரி வீல் சேர் வாங்கி கொடுங்கன்னு. நீ முதல்ல கண்ணா நீ ரெகனைஸ் ஆயிட்டு வா, போ நீ முதல்ல வந்து நீ வந்து முதல்ல ஏதாவது சாதனை பண்ணிட்டு வா. ஏதாவது சாதனை பண்ணாதான் நீ எனக்கு உதவி பண்ணுவேன்னா எதுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் நான் யோசிக்கிறேன். ப்ராப்பரான ஒரு எக்யூப்மெண்ட் கிடைச்சாதானே சாதிக்க முடியும். அதுதான் நான் கேட்கறேன். எனக்கு வந்து முதல்ல வந்து இந்த மாதிரி நான் கேட்டப்போ இல்ல நீங்க ஏதாவது பண்ணிட்டு வந்தீங்க, ஏதாவது நீங்க டெவலப் ஆகுங்க, என்னன்னு பண்ணுங்க, நீங்க அது எதுவுமே தெரியாம பண்ண முடியாதுன்றாங்க. இந்த விஷயத்துல ஒரு விஷயம் சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன் நானு. நம்ம ஐயா வெங்கடேஷ் ஐயா பேசினாரு. நாங்க வந்து ஃபென்சிங்ல இருக்கும்போது வந்து இந்த அளவுக்கு நான் வந்து இங்க உட்காரதுல இருந்து நான் எத்தனை வீல் சேர்ல இருந்து சாருடைய இதுல தான் நான் இருக்கிறேன். சொல்ல போனா நான் வந்து அவருடைய உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட் தான். நான் இல்லை எல்லாரும் தமிழ்நாட்டில இருந்து முக்கால்வாசி பேர் அவர் தான். ரஜித் அண்ணன்லேருந்து ஆகட்டும் எல்லாரும் வந்து அறிமுகப்படுத்தினர் அவர் தான். எங்களுடைய ஸ்போர்ட்ஸுக்கு தந்தை என்று சொல்லலாம். அவர் நாங்கள் ஏஷியன் கேம் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட அவர் கூட்டின்னு போயிட்டு எங்கள் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டிலேருந்து நாங்கள் எக்யூப்மெண்ட் எடுக்கிறோம். எங்களுடைய எக்யூப்மெண்ட் ஒண்டி 1.5 லட்ச ரூபா ஆகுது சார். அந்த மாஸ்க்கு அந்த ஸ்குவாடு எதுவுமே எங்கிட்ட இல்லை. அப்போ வந்து சிலது தான் நாங்கள் வச்சுருந்தோம். அப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டிகிட்ட போனால் எடுத்து கொடுத்தாங்க. ஆனால் நான் இந்த அளவுக்கு நான் மெடல் பண்ணி இங்கே உட்காந்து நான் 100 நான் ஏஷியன் மெடலிஸ்ட் பண்ணிக்கிற பிரான்ஸ் மெடல்னா அந்த முழுக்க பெருமை வந்து எங்கள் ஐயா வெங்கடேஷ் ஐயாவுக்கு தான் சேரும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் விளையாடாமல் எனக்கு கொடுத்ததுனால தான் நான் வந்து வின் பண்ணேன். ஏன்னா அந்த வாய்ப்பை வந்து அவர் வந்து எங்களோட மாதிரி ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு எல்லாருக்கும் வந்து அவரால் முடிஞ்சது வந்து நிறைய பண்றாரு. நிச்சயமா. ஏன்னா நீங்க சொல்வதை போல அரசாங்கமும் அரசாங்க அதிகாரிகளும் அரசாங்கத்தை சேர்ந்த துறைகளும் வந்து மாற்றுத்திறனாளிகளை கண்டுகொள்ளவில்லை அப்படிங்கும் போது இது போன்ற ஒரு சில ஆர்வலர்கள் செஞ்சாதான் உண்டு. அந்த அடிப்படையில வந்து நீங்க அவருக்கு என்னோட வீல் சேரை பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு NGOs தான் ஹெல்ப் பண்ணாங்க. ரவுண்ட் டேபிள் இந்தியாவும் செஷோரம்ஸ் இந்தியாவும் சேர்ந்து தான் வந்து அந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீல் சேர் வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. உண்மை. அது இந்த நேரத்துல வந்து அவங்க இல்லன்னா நீங்க சாதித்த பிறகும் அரசாங்க தரப்புல எந்த உதவியும் கிடைக்கல. ஆனா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து நான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்றதை பார்த்துட்டு அவங்க வந்து வாங்கியிருந்த வீல் சேர்ல இருந்து எனக்கு ஒரு வீல் சேர் கொடுத்தாங்க. இந்த வீல் சேர் வச்சு நீங்க ட்ரெயின் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. ஆனா அதுவும் வந்து நம்பர் 1 வீல் சேர் கிடையாது. இன்னும் நான் சொல்றேன், நான் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறதும் நான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கும் நான் இப்ப சாதிச்சுட்டு இருக்கிற வீல் சேர் வந்து 3rd குவாலிட்டி வீல் சேர். ஓகே. ஆனா நான் வாங்கணும் 5 lakhs ஆகும் என்னோட வீல் சேர். அந்த வீல் சேர் வாங்கினா என்னோட பவருக்கு வந்து ஒரு செகண்ட் ஒரு 2 seconds வந்து ஃப்ரண்ட்ல போவேன். சோ ஒரு செகண்ட் 2 செகண்ட்ங்கிறது 100 மீட்டர் பிளேயர்ஸ்க்கு வந்து எவ்வளவு பெரிய விஷயம். நிச்சயமா. ஆமா, கண்டிப்பா. நீங்க சொல்வதை போல அந்த மாதிரியான நல்ல எக்யூப்மெண்ட்ஸ் கிடைச்சா இன்னும் நமக்கு நிறைய சாதனையாளர்கள் கிடைப்பாங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி சாதனையாளர்களுக்கு சாதனைகள் அடுத்தபட்சம். சாதிக்கிறவனுக்கு பர்சனல் வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அவனுடைய குடும்பமும் அவனுடைய நல்வாழ்வும் முக்கியம்.